Hi everyone, இன்னைக்கு நாம brown rice noodles யூஸ் பண்ணி எப்படி ஒரு சுவையான prawn noodles செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். அதுல brown rice noodles சேர்த்து வேக விட போறோம். இதுல நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு salt சேர்த்துக்க போறேன். நூடுல்ஸ் நல்லா வெந்திருச்சு. இதை நான் எடுத்து வடிச்சு வைக்க போறேன். இன்னொரு சட்டியில் டொமேட்டோ பிளான்ச் பண்ணுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். கொதித்த தண்ணியில் ஒரு தக்காளியை போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வைக்க போகிறேன். எடுத்து வச்சுக்கிற 200 கிராம் இறாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, மிளகு, பப்ரிக்கா தூள் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பப்ரிக்கா தூள் இல்லாட்டி தனி மிளகா தூள் கூட சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் எப்படி செய்கிறன்ற பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நாம் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் லைட்டாக சூடானதும் ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கிற 2 முட்டை இதில் நான் உப்பு, மஞ்சள்தூள், மிளகு போட்டு ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக ஆயில் சூடானதும் நம்ம லைட்டாக குக் பண்ணி எடுக்க போகிறோம். நாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு, மஞ்சள்தூள், மிளகு, கொஞ்சம் பப்ரிக்கா இது போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்க ப்ரானை லைட்டாக சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் இந்த பக்கம், 3 மினிட்ஸ் மற்ற பக்கம் குக் பண்ணி எடுத்தால் போதும். ப்ரான் ஓவர் குக் ஆகிறத விட அதை நாம் மற்ற பக்கம் திருப்பி விட போகிறோம். இப்போ நம்மளோட இறால் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நாம் இன்னொரு பிளேட்டில் மாற்றி வைக்க போகிறோம். இதில் மறுபடியும் ஒரு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை முதல்ல போட்டுட்டு அது லைட்டாக சாட்டே ஆனதும் அதில் நாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நாம் சேர்க்க போகிறோம். ஆனியன் கொஞ்சம் குயிக்காக குக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 க்ரஷ் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆனியன் லைட்டாக சாட் ஆனதும் ஆனியன் லைட்டாக குக் ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேரட் அண்ட் பீன்ஸ் நாம் இதில் சேர்க்க போகிறோம். வெஜிடபிள் லைட்டாக குக் ஆகிறதுக்கு ஜஸ்ட் வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள் ரொம்ப குக் ஆக தேவையில்லை, ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். ஆனதும் அதில் நான் ஆல்ரெடி சுடுதண்ணில் போட்டு தோல் நூக்கி வச்சுக்கிற தக்காளியை இதில் சேர்க்க போகிறேன். இதில் நான் கொஞ்சமாக பப்ரிக்கா, கொஞ்சமாக சோயா சாஸ், ஒரு ஜஸ்ட் இது மட்டும் சேர்த்துருக்கேன். லைட்டாக குக் ஆனதும் இதில் நாம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுக்கிற எக்கு,
ப்ரான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நாம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன் ரைஸ் நூடுல்ஸை வந்து சேர்க்க போகிறோம். இதில் நாம் கொஞ்சமாக பெப்பர் க்ரஷ் பண்ணிட போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்மளுடைய ப்ரான் நூடுல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான நூடுல்ஸை தோட்டத்திலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து பரிமாறலாம். Serve like this. சுவையான ப்ரான் நூடுல்ஸ் ப்ரான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல? உனக்கு நூடுல்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.